தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம பகவத்கீதை 4வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும். இப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காலகாலமா என்னோட பாத சுவட்டுல, அதாவது கிருஷ்ணர் எப்படி சொல்லியிருக்காரோ, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ. இப்ப வேதைஷ்ட சர்வ அகமேவ வேதியே, வேதாந்தவித் வேதகிருத். சோ கிருஷ்ணர் சொன்னது என்னன்னா, எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. வேதம் உட்பட எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் நமக்கு கிடைக்கிற ஞாபக சக்தி ஆகட்டும், இல்ல மறதி ஆகட்டும், ஞானம் ஆகட்டும், அதுவும் கிருஷ்ணர்கிட்ட இருந்துதான் வருது. நம்ம ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அது மறந்து போகுது. இல்ல நான் மறக்கணும்னு நினைக்கிறோம், ஞாபகம் வருது. பட் அது நம்மளோட அது தனிப்பட்ட ப்ராப்ளம். பட் உண்மையை சொல்லணும்னா அது எதுக்காக அதெல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்ம அந்த சில விஷயங்களை நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது மறந்தாதான் சில ஒரு துக்ககரமான விஷயங்கள் ஆகட்டும், இல்ல அது எதிர்மறையான விஷயங்கள் அது நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தாலுமே அதை நம்ம மறந்தாதான் மேல் நோக்கி நம்ம ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போக முடியும். இப்ப கிருஷ்ணர் நமக்கு ஏன் அந்த மறதியை கொடுத்தாரு, நம்ம சம்டைம்ஸ் நம்ம சங்கடப்பட்டாலுமே அது எது பண்ணாலும் அவர் சரியாதான் பண்ணியிருக்காரு. நம்ம சந்தேகப்படுறோம்னா அது நம்மளோட அறியாமையே தவிர, கிருஷ்ணர் பண்ணதுல பூர்ணத்துவம் தான் எப்பவுமே இருக்குமே தவிர அதுல எந்த ஒரு பிழையும் இருக்காது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எத்தனையோ பேர் முக்தி பெற்றிருக்காங்க. காலகாலமா நம்ம பார்த்துட்டு வரோம், கேள்விப்படுறோம், முக்தி பெற்றிருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிருஷ்ணர் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க இல்லையா? ஃபாலோ பண்ணதில் மட்டும் இல்ல, ஆக்சுவலா அவரோட நேச்சர் என்ன, கிருஷ்ணரோட டிவைன் பொசிஷன், அவரோட திவ்யமான நிலைய அவங்க புரிஞ்சு அதை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டதுனால அவங்க அவங்களோட பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்து விடுதலை பெற்றாங்க. அவங்க பூமியில இருந்தாலும் சரி, எந்த பிரபஞ்சத்துல இருந்தாலும் சரி, நம்ம பிரபஞ்சத்திலயோ இல்ல வேற பிரபஞ்சத்திலயோ, பூலோகத்திலயோ பாதாள லோகத்திலயோ எதுல இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கிருஷ்ணரோட இயற்கை குணத்தை புரிஞ்சு அவங்க அதுக்கு போல செயல்பட்டாங்க. இப்ப பலி மகாராஜ் இருந்தார் இல்லையா, பிரகலாத் மகாராஜோட வம்சம் இல்லையா, அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் பலி மகாராஜ் ஒரு பெரிய பக்தர், விஷ்ணு பக்தர். பிரகலாத் மகாராஜ் மாதிரியே தான் அவரும். ஹிரண்யகாசிபுவோட பையன் பிரகலாத் மகாராஜ், பிரகலாத் மகாராஜோட பேரன் அந்த மாதிரி ஸ்தானத்துல இருக்கிறவரு பலி மகாராஜ் இல்லையா. இப்ப ஓணம் பண்டிகையும் வருது. கேரள மாநிலத்துல அவரு கிங்கா இருந்தாருங்கிறது நம்பப்படுது. இப்ப ஸ்ரீமத் பகவதத்திலையும் பலி மகாராஜோட கதையை கொடுக்கப்பட்டிருக்கு, வாமன லீலையில வருது. சோ பலி மகாராஜ் எவ்வளவு பெரிய பக்தர்னா, அவரோட பொசிஷனையே விட்டு கொடுத்த, பொசிஷன்னா தான் அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை விட்டார் இல்லையா. எல்லாருமே நான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தான்ங்கிற அகங்காரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பொன் பொருள் உறவினர் நட்பு விட்டாலும் கூட அந்த தான்கிற அகந்தையே எப்பவுமே பிடிச்சிருப்பாங்க. என்னுடையது, நான் தான் இதை பண்றேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க புடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்பட்டாலும் கூட தான்கிறத பறிக்கப்பட முடியாது அப்படிங்கிற அந்த அகந்தையில இருப்பாங்க. சோ அதைய ரிமூவ் பண்றதுக்கு வாமனர் வர்றாரு. சோ பலி மகாராஜுக்கு ஒரு அசுரனா இருக்கிற பொசிஷன்ல இருக்கும்போது அவரோட நேச்சர் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஆளணும், எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கணும் இல்லையா. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஈரேழு உலகத்தையும் அவரு கைப்பற்றணும்னு யாகம் பண்றாரு. அப்ப பண்ணா தேவேந்திரன், இந்திரன் இருக்காரு இல்லையா, அவரோட பொசிஷன் போயிரும். எப்பவுமே இந்திரனுக்கு இந்த இன்செக்யூரிட்டி இருக்கு, பயம் இருந்துட்டே இருக்கு. யாராவது ஏதாவது பண்ணா, அஸ்வமேத யாகம் பண்றாங்க, இல்ல பெரிய அளவுல யாகம் பண்றாங்க, இல்ல தவம் பண்றாங்க, தபஸ்யா பண்றாங்கன்னா முதல் ஆள் பயந்துக்கிறது யாருன்னா இந்திரனா தான் இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, என்னோட பொசிஷன் போயிரும், நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு ஒரு தடவை அப்சரையை அனுப்புவாரு. அவங்க எல்லாம் பொசுங்கி போயிடுவாங்க. இவரு மார்க்கண்டேய ரிஷிக்கும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. விஸ்வாமித்திரருக்கு மேனகை அனுப்புவாரு. நரநாராயணன் அந்த மாதிரி யாராவதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் இந்திரன். பலி மகாராஜுக்கு இப்படி இருக்கவும்
அவரு உடனே விஷ்ணு கிட்ட போறாரு. இந்த தடவை யாரையும் அனுப்பாம விஷ்ணு கிட்ட போறாரு. எல்லாருமே போறாங்க தேவர்கள். அவங்க வந்து சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு, சரி கவலைப்படாதீங்க, நான் வரேன், நான் வந்து பூமிக்கு வந்து பிறக்கிறேன், அப்ப வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரு பலி மகாராஜ் வந்து இந்த யாகம் பண்றதோட முடிவுக்கு வந்தாச்சு. அப்போ கஷ்யப முனிக்கும் அதித்திக்கும் குழந்தை பிறக்குது. அது வாமன தேவரா பிறக்கிறாரு. இந்திரனோட தம்பியா தான் பிறக்கிறாரு இல்லையா, பட் ஸ்டில் அவர் விஷ்ணு. ஸோ இவரு பிறக்கிறாரு. இவரு உடனே கிளம்பிடுறாரு. ஒரு சின்ன குட்டி பிராமணாவா பிறக்கிறாரு. ஹைட்ல வந்து கம்மி. அவருக்கு ஒரு கொடை ஒருத்தர் கொடுக்குறாங்க, கமண்டலம் ஒருத்தங்க, குச்சி ஒருத்தங்கன்னு ஆளுக்கு ஒவ்வொரு விஷயம், பிரம்மா ஒருத்தர், இந்திரா ஒருத்தர், ஆளுக்கு ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் வாங்கிட்டு நேரா பலி மகாராஜோட மண்டபத்துக்கு போறாரு, அரண்மனைக்கு. அப்போ இந்த யாகத்தோட முடிவுல இருக்கிறதுனால வர்றவங்களுக்கெல்லாம் கேட்டதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்காரு பலி மகாராஜ். இப்ப வாமன தேவரோட டேர்ன் வருது. அவரும் போய் கேக்குறாரு. இவரு பலி மகாராஜ் கேக்குறாரு, பிராமணா வாங்க. அந்த பிராமணனை பார்த்தோன்னே அவ்வளோ அழகா. அந்த பிராமணன் யாரு, குட்டியா வர்றவருன்னா வாமன தேவர் விஷ்ணு. அவரோட அழகுல எல்லாரும் மயங்கியிருக்காங்க. அவ்வளோ ஒரு பொலிவு, தேஜஸ், அந்த திவ்யம் எல்லாம் அவ்வளோ நிறைந்து இருக்கு. பகவான் அப்படித்தானே இருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு பலி மகாராஜோட தங்கை, அவளுக்கு வந்து ஒரு ஆசை, இவ்வளோ குட்டி பையனா இருக்கான், அழகா இருக்கான், நமக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்கும், அவனுக்கு நான் குழந்தை, நம்ம குழந்தையா இருந்தா நான் அவனுக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துவேன்னு ஆசைப்படுறா. அவ அசுரனோட தங்கை. அவ ஆசைப்பட்டது என்னது, பகவான வந்து குழந்தையா வேணும்னு ஆசைப்படுறா. குழந்தையா வேணும்னு ஆசைப்படல, அந்த குழந்தைக்கு ஒரு சேவகம் பண்ணணுங்கிற மாதிரி ஆசைப்படுறா. முக்கியமா பால் ஊட்டணும்னு ஆசைப்படுறா. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் பகவான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அவதான் பூத்தனையா வந்து பிறக்கிறா. எப்போன்னா துவாபர யுகத்துல கிருஷ்ணருக்கு பால் கொடுக்க வரா, விஷப்பால. இப்ப அந்த ஆசையில அந்த புனிதத்துவத்தை பகவான் பார்த்துட்டு அவளோட செயலை பார்க்கல, அவளோட நோக்கத்தை பாக்குறாரு. அப்ப நம்மளோட நோக்கம் வந்து தூய்மையா இருக்கிற பட்சத்துல செயல்ல பிழை இருந்தாலும், சில தவறுகள் இம்பர்ஃபெக்ஷனா இருந்தாலுமே பகவான் அதை ஏத்துக்கிறாரு. ஏன்னா நம்மளோட நோக்கம் வந்து முழுக்க முழுக்க அது பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானோட தொண்டுல இருக்கணும். இப்ப பூத்தனை வந்து போன பிறவியில வந்து பலி மகாராஜோட தங்கையா இருக்கும்போது சில இடங்கள்ல பொண்ணுன்னு சொல்லப்படுது, சில இடங்கள்ல தங்கைன்னு. பட் எதா இருந்தாலும் அவ அசுர குலத்துல இருக்கவ. அவளோட எண்ணம் வந்து அந்த இடத்துல ஒரு பியூரிட்டியா இருக்கு, தூய்மையா இருக்கு. அந்த ஒரு விஷயத்துக்காக பகவான் என்ன பண்றாரு, அவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்து அப்பவும் அவ அரக்கியாதான் பிறக்கிறா. அப்பவும் அவளோட அரக்க குணம் போகல, பகவானை கொல்லணும் அப்படின்னு சொல்லி வர்றா. ஆனா அந்த நல்ல எண்ணம் அவகிட்ட இருந்ததுனால, ஒரு சின்ன எண்ணம், பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்ததுனால அவளை என்ன பண்றாரு, கொன்னதுக்கு அப்புறம் அந்த பாலை உரியும் போது அவளோட உயிரோட அந்த காற்றையும் உறிஞ்சிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது பாகவதத்துல. அப்ப அவ அப்படியே விழுந்து இறந்துடுறா. அவளை வந்து ஒரு செவிலித்தாயா விருந்தாவனம் நித்திய லீலை இருக்கு இல்லைங்களா, கோலக்க விருந்தாவனத்துல அவளுக்கு அந்த ஒரு பதவியை கொடுக்குறாரு பகவான். கேக்குறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். பகவானை பத்தி நம்மனால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மாவே அத்தனை தலை வச்சிருக்கிற பிரம்மானாலேயே பகவானை முழுசா புரிஞ்சுக்க முடியலன்னு அவரே புலம்புவாரு. சிவன்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. எந்த ஒரு தேவர்கள் எல்லாம் என்ன அப்புறம், சிவன்னா பிரம்மாவிட மேல் சிவன். இப்ப அவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியலன்னா ஒரு சாமானிய மக்கள்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க. அதை புரியற மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு புரியாதுதான், ஆனாலும் புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஏதோ புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகா அவங்க சொல்லி கொடுக்கறதுனால, அந்த லீலைகளை அழகா வர்ணிக்கிறதுனால நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு அந்த தூய்மை ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுது. அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது, அந்த பக்தி தொண்டுங்கிற ப்ராசஸ்ல இருக்கும்போது வர்ற தூய்மை. எனக்கு தெரிஞ்ச சில பக்தர்கள் சொல்லுவாங்க,
அந்த பகவானுக்கு இப்ப சேவை செய்யணும்னு கூப்பிடுறாங்கன்னா உடனே அவங்களுக்கு எங்க இருந்துதான் எனர்ஜி வருமோ அந்த எனர்ஜி வந்துரும், போயிருவாங்க. போயிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்ட வேலை தான், கிச்சன்ல ஒர்க் இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வேலை, அந்த கிளீனிங் வேலை ஏதோ ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த மெய் மறந்து அந்த கோயிலோட அட்மாஸ்பியர்ல இருக்கும்போது, அந்த பக்தர்களோட சங்கத்துல இருக்கும்போது, அது பாட்டு கேட்கும்போது அப்படியே மறந்துருவாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தா முதுகு வலி, அந்த வலி, இந்த வலின்னு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அப்புறம்தான் வரும். ஆனா அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த கோயில்ல அந்த சேவை பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது. நான் மெல்பர்ன்ல இருக்கும்போது, ஆஸ்திரேலியால இருக்கும்போது கோயில்ல ஒரு சேவை பண்ற வாய்ப்பு கிடைக்கும் போது போவேன். பிரிஸ்பன்ல இருக்கும்போது, குயின்ஸ்லாண்ட்ல இருக்கும்போது பிரச்சனை இல்லை, பக்கத்து வீடு தான் கோயிலுங்கிறதுனால டெய்லிக்கும் அங்கதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அது ஒரு நம்ம பக்கத்து வீடு மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, ஒரு கோயில் மாதிரி ஃபீலே இருக்காது. நம்ம வீட்டுல வந்து ஒரு சைட்ல ஒரு ரூம், ஒரு வீடு இருக்கு, கெஸ்ட் ரூம் அந்த மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்கும், இல்ல நம்ம வீட்டுல ஒரு சாமி ரூம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். இப்படி வெளியில வந்து இப்படி உள்ள போனா கோயில். அதனால எனக்கு அங்க வித்தியாசம் தெரியாது அங்க சேவை பண்றது. ஆனா அஃப்கோர்ஸ் அந்த அட்மாஸ்பியரோட புனிதத்தன்மை தெரியுது. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மெல்பர்ன்ல பார்க்கும்போது கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் ரொம்பவே, கோயில் வந்து பெருசாவும் இருக்கும். அந்த ஸ்கெட்யூல், அந்த டைமிங், அந்த கூட சேவை பண்றவங்க எல்லாருமே அந்த ஸ்கெட்யூல்ல இருப்பாங்க. அந்த மூடு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குயின்ஸ்லாண்ட்ல கோயில் சின்னதுங்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மூடு வந்து நம்ம தான் இருப்போம் அங்க பாத்தீங்கன்னா. நம்ம மேக்சிமம் நம்ம இருப்போம், இல்லைன்னா இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவ்வளவுதான். அதனால மூடு வர வைக்கிறது நம்ம கிட்ட இருந்து வர்ற மூடு தான் அங்க இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், சர்வீஸ் பண்ணும்போது லெக்சர் போட்டுவிட்டு கேட்டுட்டே பண்றது. மோஸ்ட்லி என்னோட சர்வீஸ் பாகவதம் கிளாஸ் கொடுக்கறதா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால நின்று சேவை பண்ண முடியாது, பண்ணா உடம்பு சரியில்லாம போயிடும். மெல்பர்ன்ல ஒரு முறை அந்த கோவிட் சமயம் எல்லாம் வரும்போது டெய்லிக்கும் போற அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அங்க போனா ஒரே கேலி கூத்து கொண்டாட்டமா இருக்கும். அது ஒரு அந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா எல்லாம் சிரிச்சுட்டு கலகலன்னு. ஒரு சைடுல கீர்த்தன் போயிட்டு இருக்கும், ஒரு சில டிவோட்டிஸ் கீர்த்தன் கேட்டுட்டே சேவை பண்ணுவாங்க, ஒரு சைடு கிளாஸ் கேட்டுட்டே சேவை பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் பேசிக்கிட்டே சில அற்புதங்களை பேசிக்கிட்டே சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாக்கும் போது, அனுபவிக்கும் போது, கேட்கும் போது இங்கேயே இருந்துடலாமா இன்னும் கொஞ்ச நேரம். அப்ப டெய்லிக்கும் நானு ஈவினிங் டைம் தான் போவேன். கார் எடுத்துட்டு போனா ஒரு 2 minutes டிரைவ் தான், 2 to 3 minutes டிரைவ். அந்த போயிட்டு வர்ற அலுப்பே தெரியாது. இத்தனைக்கும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒர்க் முடிச்சு இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒருக்கா குளிச்சுட்டு அந்த சர்வீஸுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகும்போது ஆல்ரெடி 7 o'clock 6 o'clock 7 o'clock ஆயிரும். வீட்டுக்கு வரக்கு ஒரு 8:30 ஆகும். அந்த மாதிரி நான் வேற எதுக்குமே வெளியில போவேன், 6 o'clock மேல எங்கேயுமே போக மாட்டோம். பட் அந்த சேவைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 3-4 டேஸ்னாவது 4-5 டேஸே போயிட்டு இருந்தேன். அப்ப அவ்வளோ நல்லா இருந்தது அந்த அட்மாஸ்பியர், சர்வீஸ் மூடு எல்லாமே. அப்ப நம்ம அந்த அந்த சூழல் வந்து நம்மள மாத்திரும். சோ அதுல ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது. பட் அது நிரந்தரமா இல்ல. ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஒரு டேஸ்ட் கொடுப்பாரு நமக்கு. அதை அனுபவிக்கிற டேஸ்ட் கொடுக்கும்போது நமக்கே வந்து கிருஷ்ணரை பாக்குற மாதிரியோ கேக்குற மாதிரியோ, இல்ல அவரோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி, இல்ல இன்னும் ஸ்ட்ராங் பிரசன்ஸ். அப்கோர்ஸ் கிருஷ்ணாவோட பிரசன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும், அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா அவர் நம்மள டைரக்ட் பண்றது, கைட் பண்றது, அதெல்லாமே ஸ்ட்ராங்கர் ஆகிறது எல்லாமே அவர் கொடுக்குற அந்த கிளிம்ஸ். அந்த ட்ரெய்லர், படத்துல ட்ரெய்லர் போடுவாங்க இல்லையா, மூவி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டாங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக. அந்த மாதிரி அந்த பக்தி பிரேமை எப்படி இருக்குங்கிற ஐடியாவை கொடுக்கறதுக்காகவே கிருஷ்ணர் அப்பப்ப நம்மளுக்கு அந்த சில சில ட்ரெய்லர் கொடுப்பாரு, அந்த டோக்கன் ஆஃப் லவ். அதுலயே நம்ம வந்து அனுபவிப்போம், அப்ப இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஸ்வீட் கடைக்கு போனா, உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லியிருப்பேன். ஸ்வீட் கடைக்கு போனா ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுக்கெல்லாம் இங்க கொடுப்பாங்க இல்லையா. அப்ப அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா அது இன்னும் நிறைய வாங்குவோம். அந்த மாதிரி அந்த ரசம், அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் லவ் ஃபார் காட், அந்த கிருஷ்ணா மேல இருக்கிற பிரியம் அதிகமா இருக்கு, அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கொடுப்பாங்க. இப்போ இங்க இந்த அம்மாவுக்கு வந்து பூத்தனையோட முன்பிறவியில அந்த அந்த ராட்சசி அரக்கிக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஆசை வந்து எந்த நிலையில போய் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, நித்தியமான ஒரு நிலை, அது முடிவு கிடையாது, தொடக்கம் அவளுக்கு. அங்க பிருந்தாவனத்துல போய் அவளோட வேலையே என்ன பகவானை பாத்துக்கிறது. அந்த மாதிரி நர்ஸ், செவிலி தாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வேலையை அவளுக்கு கிடைச்சது. அந்த பொசிஷன், வேலைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பொசிஷன். அந்த அந்த அளவுக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சது. இப்ப நம்ம சொல்லவே முடியாது, நம்ம யாரு வேணாலும்
எந்த நிலையில வேணாலும் நம்ம பக்தியில முன்னேறலாம். பட் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எப்படி பார்த்தாலும் சின்ன நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால இங்க கிருஷ்ணர் சொல்றது அவங்களோட அடிச்சுவட்ட பின்பற்றி நம்ம போகணும்னு. இப்போ ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கு அப்படின்னா அது வந்து அது ஒரு ஃபாலோ பண்ணி போறப்போ அது கரெக்டான வழியில போனாதான் நம்ம கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு போக முடியும். தடம் புரளுது அப்படின்னாலே என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லையா? அப்போ நம்ம அந்த ட்ரெயின் ட்ராக்க ஃபாலோ பண்ணி போற மாதிரி குரு, அந்த ஆச்சாரிய குருசீட பரம்பரையை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். ஆனா பலி மகாராஜ் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா அவரோட குருவை ரிஜெக்ட் பண்றாரு. ஏன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இவர் வந்துட்டாரு, வாமனதேவ் வந்துட்டாரு. அவரு உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்ச கதை தான். என்ன வேணும்னு கேக்குறாரு. எல்லாரும் அழகுல மயங்கி நிக்கிறாங்க. பலி மகாராஜும் அவரோட அழகுல ஆச்சரியத்தோட நிக்கிறாரு. தங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. வாமனதேவர் சொல்றாரு, எனக்கு என்னோட பாதத்தோட மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு 3 அடி நிலம் கொடுங்க, மண்ணு கொடுங்க அப்படின்னு. இவரு நகையா சிரிக்கிறாரு. என்னது இது, நான் எவ்வளவு பெரிய அரசன், இப்ப வந்து எனக்கு 7 லோகமும் எனக்கு கிடைக்குது, போயும் போய் ஒரு 3 அடி நிலம் கேக்குற, அதுவும் உன்னோட பாதத்தை பாரு எவ்வளோன்னு இருக்குன்னு, இதுல நிலம் கேக்குறேன்னு எல்லாம் பொழைக்கிற ஆளா? நீ சொல்லு, எத்தனை கிராமம் வேணும், எத்தனை பசுமாடு வேணும், உன்னோட ஜெனரேஷனுக்கே நான் வந்து இது கொடுக்குறேன், டொனேஷன், ஐ மீன் சேரிட்டி கொடுக்குறேன், அது எல்லாமே நீ வாங்கிக்கோ, நீ நல்லா இரு அப்படின்னு. வாமனதேவர் வந்துட்டு, எனக்கு தேவை இவ்வளவுதான், ஏன்னா பேராசைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எத்தனை கொடுத்தாலும் பத்தாது, போதும்னு இருக்கிறதுனால எனக்கு நீ இந்த நிலம் இந்த அளவு கொடுத்தாலே போதும் அப்படின்னு. இவர் ஆச்சரியப்பட்டு பரவாயில்லையே அப்படின்னு. சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சிருச்சு இவரு விஷ்ணு தான் இந்த வேலை பண்றது அப்படின்னு. போயிட்டு சிக்னல் கொடுக்குறாரு. இவர் பலி மகாராஜ் வந்து அதுக்கெல்லாம் அசரல. அப்போ இவர் சுக்கராச்சாரியார் என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, கொடுத்துறாத, இது விஷ்ணு, கொடுத்தீங்கன்னா அப்படியே அபேஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு. என்ன குரு நீங்க? ஒரு குருவா இருந்து என்ன சொல்லணும், விஷ்ணுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். நீங்க என்னடானா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றீங்க. எல்லாமே அவர்கிட்ட இருந்து தானே வருது, எல்லாமே அவர்கிட்ட போனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு வேலை போயிருமே சுக்கராச்சாரியாருக்கு. அதனால இவரு பயந்துக்கிறாரு, என்ன இப்படி பொழைக்க தெரியாத பையனா இருக்கிறான் இந்த பலி மகாராஜ் அப்படின்ட்டு. இவரு கண்ணை வந்து வண்டா மாத்தி இந்த இது பண்ணுவாங்கல்ல, என்ன சொல்றது, தண்ணி ஊத்தி இதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சத்தியம் மாதிரி பண்ணுவாங்க. அப்ப அது தண்ணி மேல சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒன்னா அக்னி மேல சத்தியம் பண்ணுவாங்க, இல்ல நீர் மேல, இந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒண்ணு சாட்சியா வச்சுட்டு நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி தண்ணிய வந்து கமண்டலத்துல இருந்து ஊத்தி சத்தியம் பண்ணி, நான் உனக்கு அந்த 3 அடி நீ கேக்குற அளவுக்கு அந்த லேண்ட கொடுத்துறேன். 3 அடினா அவரோட 3 அடி, அந்த பாத அடி. அப்போ இவர் வண்டா போய் அந்த கமண்டலத்தோட அந்த ஜார்ல இருந்து தண்ணி ஊத்துற இடத்துல போய் உட்காந்துக்கிறாரு, அடைச்சிடுறாரு. அப்ப தண்ணி வராது, சத்தியம் பண்ண மாட்டாங்களே. இது என்னமோ இந்த கல்யாண வீட்டுல சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிரும்னு நினைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி சுக்கராச்சாரியர் நினைச்சிட்டாரு. தான் வண்டா போய் கருவண்டா போய் அதுல அடைச்சோம்னா அது தண்ணி வராது, இனிமேல் சத்தியம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவர் பண்றாரு. விஷ்ணுதான் எல்லாம் அறிஞ்சவராச்சே. அவரு ஒரு தர்பை, ஒரு கிராஸ் இருக்கும் இல்லையா, பிளேட் ஆஃப் கிராஸ், ஒரு சின்ன புல் எடுத்து, தர்பைங்கிற புல் எடுத்து போக் பண்றாரு அந்த இடத்த. இரு அடைச்சிருக்காட்டிருக்கு, நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்லி போக் பண்ணி விட்டோடனே கண்ணு அவருக்கு போயிருது, ஒரு கண்ணு குருடாயிருது சுக்கராச்சாரியாருக்கு. தண்ணி வருது, உடனே அவர் சத்தியம் பண்ணிடுறாரு. இப்ப 3 அடி குடுக்குறேன்னு சொன்னோடனே இப்ப குடுங்கும் போது அவர் உடனே பெரிய அவதாரம் வந்து அவரோட மகா சைஸ் ரூபத்தை வந்து பெருசா வானுக்கும் மண்ணுக்கும் அவரோட ரூபம் வந்து விசாலமாகுது. அப்போ அவரு ஒரு ஒரு அடியில பூமி லோகம், இன்னொரு அடியில எல்லா லோகத்தையும் எடுத்துடுறாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை. 3ஆவது அடி வச்சா என்ன என்ன எடுக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அப்ப கேக்குறாரு பலி மகாராஜ் வந்து, நான் தான் இருக்கேன், என் தலையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரும் தலையில வச்சிடுறாரு.
இப்போ நம்ம ஏதாவது குழந்தைய வந்து கேட்டாங்கன்னா, பெரியவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்கன்னா, இதை எங்க வைக்கிறது, இதை எங்க வைக்கிறதுன்னு, என் தலைமையில வைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலி மகாராஜ் வாமனதேவ் கேட்கறேன், நான் எங்க வைக்கிறது, மூணாவது பார்த்தோன்னா என் தலைமையில வைக்கணும்னு அவரும் தலைமையில வச்சிடுறாரு. வச்ச உடனேயும் பாதாள லோகத்துக்கு போய் விழுந்துடுறாரு பலி மகாராஜ். அப்ப அவர் வந்து சொல்றாரு, நான் இங்க இருக்கிறத பத்தி ஒண்ணும் இல்லை, ஆனா உங்களோட சேவையில இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எந்த அளவுக்கு அவர் ஒரு சரண்டரோட மூடு பாருங்களேன். அவருக்கு அந்த பதவி, காசு, பணம், மனைவி, மக்கள், சொத்து, ராஜாங்கிற நிலை எல்லாமே போயிருச்சு. அதை பத்தி அவர் கண்டுக்கவே இல்லை. அவரோட ஒரே கவலை என்னன்னா, இதுதான் தூய பக்தருக்கும் சாமானிய மக்களுக்குள்ள வித்தியாசம். தூய பக்தரான பலி மகாராஜ் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு சேவை பண்றது தடங்களாக கூடாது. பாதாளத்துல போய் இருக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு வந்து உங்களோட சேவை கண்டினியூ ஆகணும். உங்களுக்கு பண்ற சேவை என்ன பண்ணலாம் அப்படின்னு, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு பாரு. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவாரு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் வந்து தொண்டு செய்யறேன். பாதாள லோகத்துல உன்னோட அரண்மனைக்குள்ள வர்றதுக்கு 2 கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டுக்கு நான் பாலகரா அந்த உள்ள என்ட்ரன்ஸ்க்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் திறந்து விடுறேன். நீ வரும்போது நான் திறந்து விட்டு உனக்கு நான் சேவை செய்யறேன். நீ எதுக்கு எனக்கு சேவை செய்யற, நான் உனக்கு சேவை செய்யறேன் அப்படிம்பாரு. ஸோ இதுதான் பகவானோட உத்தம நிலை. நம்ம சேவை செய்யணும்னு நினைச்சிட்டா அவரோட அடுத்த யோசனையே என்னன்னா, நமக்கு எப்படி சேவை செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் பலி மகாராஜோட அந்த மாதிரி மூட்ல நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜனக மகாராஜ் ஆகட்டும், பலி மகாராஜ் ஆகட்டும், பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், துருவ மகாராஜ் ஆகட்டும், அவங்களோட மூட் எல்லாமே வந்து கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணும், திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. ஸோ இதுதான் கிருஷ்ணர் இந்த இதுல சொல்றது. முற்காலத்தில் விடுதலை பெற்ற ஆத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய உன்னத இயற்கையை உணர்ந்த வண்ணம் செயல்பட்டனர். எனவே அவர்களது அடிச்சுவட்டை பின்பற்றி நீயும் உனது கடமைகளை செய்ய வேண்டும். நம்ம ஒண்ணுமே டோன்ட் ரீஇன்வென்ட் த வீல்ஸ்ம்பாங்க. ஆல்ரெடி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்கன்னா திருப்பி போய் அதையவே கண்டுபிடிக்காதீங்க, அதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்களே. அதனால நம்ம போய் புதுசா நம்ம சாஸ்திரத்தை எழுதுறதோ, விதிகளை மாத்துறதோ, வேதங்களை எழுதுறதோ தேவையில்லை. பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்றாரு, சாம வேதத்தை ஒருத்தவங்க ஃபாலோ பண்றேமாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சில பேர் ரிக் வேதத்தை ஃபாலோ பண்றாங்க, சில பேர் அதர்வ வேதத்தை. சரி, எதையோ ஃபாலோ பண்ணுங்க, ஆனா அதை உண்மையாவே ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னா இல்ல. அதுல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் நியம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு இலையில வந்து எல்லாத்தையும் பரிமாறி வச்சிருக்காங்கன்னா இவங்க வந்து வெறும் ஸ்வீட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடுறது, இல்ல ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு போயிடுறது. இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையானது இல்லை, என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அனுபவிக்கணும். இப்ப வேதத்துல வேதம் படிக்கிறதே எதுக்குன்னா பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்னு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்ப உண்மையாவே எல்லாத்தையும் படிச்சவங்க, வேதத்தை படிச்சவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னா அவங்க ஞானிகள், பக்தர்கள் கிடையாது, அவங்க ஞானிகளோட நின்னுடுறாங்க. இல்ல நாஸ்திகர்கள் கூட சில இடங்கள்ல சொல்லப்படுது. அந்த மாதிரி அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா தெரியாம பகவான் இருக்காரு. சில இடங்கள் நாரத பக்தி சூத்திரான்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. நாரதர் வந்து பக்தி எப்படி பண்ணுங்கிறதுக்கு சில சூத்திரங்கள் சொன்னதை வந்து நாரத பக்தி சூத்திரான்னு சொல்லி பிரபுபாதர் எழுதியிருக்காரு. அவரும் சில பொருளுரையோட டிரான்ஸ்லேஷன் வந்து அவரோட சிஷ்யர்களும் எழுதியிருக்காங்க. அப்போ அதுல வந்து கரெக்டா ஒரு நிமிஷம். அதாவது வெளியில வந்து நாஸ்திகர்களா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள பயம், எங்க பகவான் ஒருத்தர் இருந்துருவாங்களோ, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வைப்போன்னு ஆஸ்திகமா நடந்துக்கிறது. வெளியில ஆஸ்திகமா நடந்துக்கிறது பதவிக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ, ஏதோ ஒண்ணு சொசைட்டி ஏதாவது நம்மளை திட்டிருமோ தப்பா நினைச்சிருமோன்னு. ஆனா உள்ளுக்குள்ள ஃபுல்லா வன்மம், பொறாமை பகவான் மேலேயே, நாஸ்திகமா இருக்கிறது. அப்புறம் அறகுறையா தெரிஞ்ச விஷயங்கள், நம்மளுக்கு வந்து பாதி விஷயம் தெரியும், ஆனா அதை வச்சு புதுசா மேனுஃபேக்சர் பண்றது, இப்படியும் கும்பல்லாம் அப்படியும் கும்பல்லான்னு அவங்களே ஒண்ணு அவங்களோட வசதிக்கேற்ப பகவானை எப்படி கும்பிடணும் இல்ல எப்படி கும்பிடக்கூடாதுன்னு அவங்களே சில விஷயங்களை உற்பத்தி பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாம ஒரு ப்ராப்பரா ஒரு குருவோட கைடன்ஸ்ல
குருசீட பரம்பரையில நம்ம தீட்சை எடுக்கிறதுனா குருசீட பரம்பரையில எடுத்து எப்படி பண்ணணும். பக்திங்கிறது பக்தி தொண்டதான் சொல்லுது. பக்திங்கிறது அதுதான். நம்ம நேத்திக்கே அந்த உதாரணம் சொன்னோம் இல்லைங்களா, சும்மா நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம செய்யறது கிடையாது. பக்தி தொண்டுங்கிறது சொன்னபடி செய்யணும். ஏன்னா நம்ம வைத்திய சாதனை பண்ற நிலையில இருக்கிறதுனால. நம்ம ராகனுகா பக்தி அப்படிங்கும் போது, ராகான அந்த அட்டாச்மெண்ட், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பான்டேனியஸ் நம்மளுக்கு அந்த லவ் வருது. அப்படிங்கும் போது பகவான் அப்படின்னாலே நம்மளுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வருது, கையில இருக்கிற முடியெல்லாம் எந்திரிச்சு நிக்குது, வாயெல்லாம் குளறுது, வார்த்தைகள் வரமாட்டேங்குது, நடுக்கமா இருக்கு. பகவான்னா பயத்துல இல்ல, அன்புல, அவரை பார்க்கணுங்கிற ஏக்கத்துல, இல்லைன்னா பார்த்துட்டோங்கிற அந்த சந்தோஷத்துல, அந்த மாதிரி ஒரு சில அற்புதமான பாவங்கள்லாம் வருது அப்படின்னா அது வேற. பட் நம்ம அந்த நிலையில இல்ல, நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இல்ல. ஸோ இப்பதான் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிராக்டிஷனர்ஸா இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த நிலையில என்ன சொல்லப்படுது, எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டாலே நம்மளுக்கு அந்த பிரேமை வர்றதுக்குண்டான பாதையில தான் கூட்டிட்டு போகும். ஸோ வைத்திய சாதன பக்தி பண்றதே நம்ம ராகனுக பக்திக்கு வர்றதுக்காக தான். இப்போ ஒரு நாள் அந்த ஸ்டேஜுக்கு வருவோம், அந்த நம்மளோட தன்னிலைய மறந்து சுயநலம் இல்லாம சுயநலம் இல்லாம பகவானோட நலத்துக்காக நம்ம அந்த பிரேமைக்கு வருவோம், அந்த ஸ்டேஜுக்கு வருவோங்கிறக்காக தான் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பிருந்தாவன்ல சில குரூப் இருப்பாங்க, அவங்கள பிரபுபாதர் அடிக்கடி மென்ஷன் பண்ணுவாரு கிளாஸஸ்ல, சஹஜியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பகவானை பார்த்தனே, எப்ப பார்த்தேன்னா நேற்று நைட்டு ராசலீலா டான்ஸ் நாங்கெல்லாம் பண்ணோம் பகவான் கூட, அப்ப அவரை பார்த்தோம் அப்படிம்பாங்களாம். ஏதோ எவ்வளவு பெரிய அபத்தம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லுவார். சோ உண்மையான பக்தர்கள் பகவானை பாக்குறதுக்கு எனக்கு யோகியதை இல்ல, நான் பார்க்கல, அதை வெளியிலயே சொல்ல மாட்டாங்களா, அந்த அவங்களோட இதே தெரிய வராது. ஆனா இன்னொரு மகாத்மாக்கு தெரியும் இந்த மகாத்மா யாரு, அதாவது இந்த பக்தன் பெரிய பக்தன், அவன் சொல்லதான் மாட்டேங்கிறானே தவிர கண்டிப்பா அவன் பகவானை பார்த்திருக்கான், அவனுக்கு அந்த அறிகுறிகள் தெரியுது அவன்கிட்ட அப்படிங்கறது இவங்க புரிஞ்சுக்குவாங்களாம். சாமானிய மக்களுக்கு இவங்களோட பரிமாற்றம் எதுவுமே புரியாட்டி கூட அவங்களுக்குள்ள அது புரிதல் இருக்கும். உண்மையான பக்தன் எல்லாத்துட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, நான் பெரிய பக்தன், நான் ஆண்டவனை நான் நேர்ல பார்த்திருக்கேன், அப்படி பண்ணிருக்காரு, அவங்க சொல்ல மாட்டாங்களாம். இது பிரபுபாதர் ஒரு இடத்துல சொல்லுவாரு. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 16வது ஸ்லோகம். किम कर्म किम अकर्मेति कवयोऽप्यत्र मोहितः तत्ते कर्म प्रवक्ष्यामि यज्ञात्वा मोक्ष्यसे शुभात्. ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? இவ்வத்தியாயத்தின் ஆரம்பத்தில் விளக்கியபடி கிருஷ்ண உணர்வை செயலாற்ற வேண்டும் எனில் ஓசையிட மனமாயிருமான அதிகாரம் என்ற கவலையை கடமையிருக்கும். கிருஷ்ண உணர்வின் வழிமுறை முதலில் சூரியமானதுக்கு உபதேசிக்கப்பட்டு சூரிய நாமனால் முதலில் வடிவினால் உபதேசிக்கப்பட்டது. இவ்வாறு பிராமண காலத்திலிருந்து இந்த வழிமுறை உலகில் நிலவி வந்துள்ளது. எனவே சீடர்களில் வரும் முந்தைய அதிகாரிகளின் அடித்தவனை ஒருவன்
மிகுந்த புத்திசாலிகளிடம் என்பதை விளக்கமடைய கிருஷ்ண உணர்வை தானே நேரடியாக அர்ஜுனுக்கு உபதேசம் செய்வதற்கு முடிவு செய்தார் பகவான். ஆற்றலின் பகவானிடமிருந்து நேரான உபதேசத்தை பெற்றது ஆற்றலின் அனுசாரத்தை பின்பற்றவும் பக்குவமற்ற பரிசோதனைகளை மூலம் தர்மத்தின் மணிகளை எவ்வளவு உறுதிப்படுத்த முடிவதாக கூறப்பட்டுள்ளது. உண்மையில் தர்மத்தின் செயல்களை தன்னால் மட்டுமே நடத்த முடியும். சாட்சாத் பகவான் பக்குவமற்ற மனத்தன்மையால் தர்மத்தின் கொள்கைகளை புதிதாக உண்டு பண்ண முடியாது. பிரம்மா, சிவன், நாரதர், மகன், குமாரர்கள் பகையால் உணர முடியாது. எனவே பக்தர்களின் மீதான தனது காரணமற்ற கருணையால் Hare Krishna, thanks Mataji. So, இந்த ஸ்லோகம் ஒரு நிமிஷம். அறிவுடையோரும் எது கர்மம் எது அக்கர்மம் என்பதில் குழம்புகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். இதை அறிவதால் எல்லா துரதிருஷ்டத்திலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முத்தா இருக்கு பாருங்க. துரதிருஷ்டத்திலிருந்து விடுதலை அடைவாயாம். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, எப்போ கிருஷ்ணர் கூட இருக்கும்போது எப்படி துரதிருஷ்டம் வரப்போகுது அர்ஜுனனுக்கு? கிருஷ்ணர் இருந்தாலே லக்ஷ்மி கூட இருக்க போறா. அப்படி அப்ப அதிர்ஷ்டம் தான் எப்பவுமே இருக்க போகுது. அந்த இடத்துல துரதிருஷ்டத்துக்கு வசமே இல்லை. ஆனாலுமே ஏன் துரதிருஷ்டம்னா நம்மளோட மனம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒழுங்கான செயல் செய்யலன்னா. சிசுபாலன் கிருஷ்ணர் கூட தான் இருந்தான் அந்த ராஜசூய யக்யா பண்ணும்போது. அவன் ஒரே இடத்துல ஒரே ஊர்ல எல்லாம் இருக்காங்க, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ். ஆனாலும் சிசுபாலனோட எண்ணம் ஃபுல்லா எனிமிக்கலா, பொறாமை குணம், எதிரித்துவமா பாக்குறது பகவான. அப்ப கிருஷ்ணர் கூட இருந்தா அதிர்ஷ்டமா அப்படின்னா டிபெண்ட்ஸ். நம்மளோட எண்ணத்தை பொறுத்தும் நோக்கத்தை பொறுத்தும் நம்மளோட நீடு, நமக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து. கிருஷ்ணர் கூடவே இருந்தாலுமே நீ கிருஷ்ணரா ஏத்துக்கிறியா? சிசுபாலன் ஏத்துக்கல. நம்ம கிருஷ்ணரா ஏத்துக்கலன்னா நாஸ்திகன். அந்த இடத்துக்கு அங்க ஆஸ்திகத்துக்கு சம்பந்தமே இல்லை ஒருத்தங்க கிருஷ்ணரை ஏத்துக்கலன்னா. அதே மாதிரி யோக முறைகள், பக்தி யோக முறைகள் இப்படி பண்ணணும்னு சொல்லப்பட்ட வேத நூட்களை சில பேர் எரிச்சாங்க இல்லையா? ஆனாலும் குருசீர பரம்பரை மூலியமா நமக்கு சிலதெல்லாம் திருப்பியும் நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சது. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் நம்ம இந்த கலியுகமா இருந்தாலும் கூட பகவானோட காரணமற்ற கருணையினால சைத்தன்யா மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை திருப்பியும் நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. இந்த கலியுக தர்மம் நாம சங்கீர்த்தனம் தான், ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் ஞாபகப்படுத்தி, எப்பவுமே ஹரிநாமம்ங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே அது ப்ராமினண்டா அது நம்ம பிரதானமா பண்ணணும் கலியுகத்துல. ஏன்னா வேற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. யாரும் உட்கார்ந்து யாகங்கள் பண்றது இல்ல, யோக முறைகள் ஃபாலோ பண்றது இல்ல, கடைபிடிக்கிறது இல்ல, ஆசனாக்கள் இந்த மாதிரி யாருக்கும் டைம் இருக்கிறது இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொல்றாங்க, குழந்தையோட படிப்புக்காக ஸ்கூல்ல தான், பள்ளி படிப்பே பெரிய படிப்பு இருக்கும் இல்லைங்களா, மேற்படிப்பு, மேல்நிலை பள்ளின்னு, அதுக்காக தன்னோட கணவனை விட்டு பிரிஞ்சு வர வேண்டிய சூழ்நிலையா இருக்கே, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. இது ஒரு குடும்பமா தான் யோசிக்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் தியாகம் பண்ணிதான் அவனு ஒரு பலனுக்காக சில இடங்கள்ல தியாகம் பண்ணணும்னா இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. தன்னோட குழந்தைக்காக தாய் தந்தை ஒட்டுக்கா இருக்க முடியல, ஏன்னா இவங்க சிட்டிக்கு வரணும், அவங்க கிராமத்துல இருக்காங்க. இப்போ அவங்க சிட்டிக்கு வரணும்னா எல்லாரும் சிட்டிக்கு வர முடியாது, கிராமத்துல இருக்கிற காடு வீணா போயிரும், அதை பாத்துக்கணும். சோ அவங்களுக்கு இவ்வளவு குழப்பம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், பாக்குறோம், இல்ல நம்மளே சில இடங்கள்ல அனுபவிக்கிறோம். நானே இங்க இந்தியா விட்டுட்டு 20 வருஷம் ஆஸ்திரேலியால தான் இருக்க வேண்டியதா இருந்துச்சு.
ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளோட பொருளாதாரத்துக்காக வாழ்வாதாரத்துக்காகன்னு எல்லாரும் அதை நோக்கி போய்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்போ ஒரு ஸ்டேஜ்லனாவது ரியலைஸ் பண்ணணும் எது போதும் எது இன்னும் வேணுங்கிறத ரியலைஸ் பண்ணணும், எது முக்கியம், எதை தியாகம் பண்ணணும், எதை சங்கத்தை தியாகம் பண்ணணும், எது அசத் சங்கத்தை தியாகம் பண்ணணும்னு சொல்லப்படுது. நம்ம உபதேசாமிர்தெல்லாம் படிக்கும்போது நம்ம வரும். அதெல்லாம் எப்ப படிப்போம்னு நான் ஈகரா இருக்கேன், உங்களோட எல்லாம் அது படிக்கணும்னு. அது அவ்வளோ அழகா, ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அவ்வளோ அழகா இருக்கும் கருத்தா. அதை படிச்சாலே நம்மளுக்கு வந்து பகவத்கீதையோட சாரத்தோட இணைக்கும் போது வாழ்க்கை முறை பிராக்டிக்கல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் அதுல வரும். அதையும் சேர்த்துதான் உங்களுக்கு அப்பப்ப சொல்றேன். இருந்தாலும் அதைய வந்து நம்ம முக்கியமா எடுத்து படிக்கும்போது பகவத்கீதையோட முக்கியத்துவம் நம்ம ரொம்பவே புரிஞ்சுக்கும். இப்ப யோகாலேயே பார்த்தோம்னா யோகா ஸ்டுடியோஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபிட்னஸ்க்காக பண்றது யோகாசனம் கிடையாது, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுக்காக பண்றது. சரி, அப்படின்னாவது அதுல ஏதாவது ஒரு டிவைன் பர்பஸ் இருக்கா, இல்ல டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்துறாங்களான்னா கிடையாது. கோட் யோகா, பீர் யோகா, அதெல்லாம் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பீர் யோகான்னா என்னன்னா பீர் பாட்டில பேலன்ஸ் பண்ணிட்டே யோகாசனங்கள் பண்றது, இல்லைன்னா பீரை வந்து அப்பப்ப சிப் பண்ணிட்டு யோகா பண்றது. அப்புறம் கோட் யோகா, இந்த செம்மறி ஆடு இல்ல குட்டி ஆடு இருக்கும் இல்லைங்க, பேபி கோட்னா அந்த ஆடு, அதுல குட்டி ஆடை வந்து இவங்க யோகாசனம் பண்ணும்போது அந்த ஆட்டை இவங்க மேல ஏத்தி விடுறது. அது எதுக்குன்னா அந்த அனிமல்ஸ் கூட பழகும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது இல்லைங்களா? அந்த நம்மளுக்கு சில விஷயங்கள் அப்செட்டா இருக்கும்போது குழந்தை கூட இல்லைன்னா சின்ன செல்ல பிராணிகளோட இருக்கும்போது மனது வந்து ரிலாக்ஸ் ஆகுது இல்லையா? அதுக்காக அந்த கோட் யோகாவும். இந்த பீர் யோகா எதுக்குன்னா இந்த சமூகத்தோட அந்த சோசியல் ட்ரிங்கிங், இப்ப ஒரே கலகலப்பா பீர் குடிச்சுட்டே யோகா பண்ணும்போது அது ஒரு கலகலப்பு. அப்ப இந்த இடத்துல தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. அங்க ஃபிட்னஸ் அது இருக்கா என்னங்கிறது தெரியல. அது ட்ரிங்கிங் பண்ணும்போது எப்படி ஃபிட்னஸ் வரும்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. முக்கியமா மேலை நாடுகள்ல தான் இதெல்லாம் நடக்குது. இப்ப இங்கெல்லாம் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா அட்ராக்ட் பண்றது பீப்புளை. அவங்களுக்கு யோகா ஸ்டுடியோக்கும் ஆள் வந்த மாதிரி இருக்கும், இவங்களுக்கும் சோசியல் கொலாபரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் முறை கிடையாது, இது யோக முறை கிடையாது. இந்த மாதிரி புதுசு புதுசா இன்வென்ட் பண்றதுதான் வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறோம். பகவத்கீதை வந்து கிருஷ்ணரே வந்து பகவான் இல்லைம்பாங்க. கிருஷ்ணர் உன்னோட மனசு, இது உன்னோட எனிமி, இந்த அதாவது நம்ம தப்பா நினைக்கிறது நம்ம எனிமி, அதாவது மனம் வந்து அவங்க ஏதோ ஒரு அனாலஜி கொடுப்பாங்க சம்பந்தம் இல்லாம. அதை நான் தெரிஞ்சுக்க கூட விரும்பல, ஆனா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது மாதிரி நினைக்க கூடாது, இல்ல நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கு ஒரு பக்குவம் சொல்லுவாங்க, இது கிருஷ்ணருங்கிறது கடவுளை குறிக்கல, அது உங்க விதியை குறிக்குதோ மனசை குறிக்குதோ சம்பந்தம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்களே சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க. அப்புறம் அவங்கள தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறது சில பேரு, இல்லைன்னா யாரையாவது குரூப்பா சொல்ல விடுறது. இவங்க சரி நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்குவோம், என்ன நீ கடவுள்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுன்னு சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப அவங்களே ஒரு பிலாசபிய வந்து சொல்றது, கிருஷ்ணர் கொடுத்த பகவத்கீதையிலிருந்து சில பேர் சுட்டு அது அவங்களோட ஓன் தத்துவமா கொடுத்துக்கிறாங்க. சரி, அப்படின்னாவது பகவத்கீதை படிச்சு அவங்களாவது உருப்பட்டா சரி சந்தோஷம், அவங்கனாவது பக்திக்கு வரலான்னா இல்ல, அந்த நோக்கத்துல வரமாட்டாங்க. தன்னைத்தானே கடவுள்னு சொன்னாலே அது மாயாவதி நாஸ்திகமா போயிருமே. தன்னை கடவுள்னு சொன்னாலே அது ஆஸ்திகம் கிடையாது. அப்ப கடவுள்னாலே உங்களுக்கு யாருன்னு தெரியலங்கிற மாதிரி ஆயிரும். அது கடவுள் யாருன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நம்ம பகவதத்துல சொல்லப்படுற மாதிரி, பகவத்கீதையில சொல்லப்படுற மாதிரி முக்கியமான சாஸ்திரங்களை சொல்லப்படுறது கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் யாரு, ஒரு பேரு, அட்ரஸ், அவங்க அம்மா யாரு, அப்பா யாருன்னு எல்லாமே தெரிஞ்சாலும் அதை ஒத்துக்கிறது இல்ல. அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன், சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்ல சில பேர் வந்து முக்கியமா இந்த ஜோஷியம் பாக்குறது வந்து தனக்கு தேவைக்காக பாக்குறது. அப்புறம் அதை பார்த்துட்டு அது அந்த பரிகாரம் இந்த பரிகாரம்னு அவங்க அதுல செலவிடுறது. அதுவும் உண்மையான ஜோதிடக்காரங்களா இருக்காங்களான்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏதோ ஒண்ணு சிலது நடந்துருச்சு இல்ல கரெக்டா இருக்குங்கிறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி
அவங்க ஏமாத்துறாங்களா என்னன்னு தெரியறது இல்ல. உண்மையான ஜோதிடரா இருந்து அப்புறமா கிருஷ்ணருக்கு கீழே தான் எல்லாமே. கிரகங்கள்ங்கிறது யாரு? மத்த தேவர்கள் தான். 33 தேவர்கள்ல சில பேர் கிரகங்களுக்கு அதிபதியா இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே பகவானுக்கு கீழே இருக்கும்போது பகவானை நம்ம திரும்ப திரும்ப சொல்ற இதே ஒரு விஷயம்தான். ஸ்லோகம் நம்ம பகவதத்துல வர்றதுதான். தண்ணி வேருக்கு ஊத்துனா ஆட்டோமேட்டிக்கா செடியில இருக்கிற எல்லா பகுதிக்கும் போற மாதிரிதான். பகவானை நம்ம திருப்திப்படுத்தினோம்னா தேவி தேவர்கள் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அப்ப இந்த கட்டத்துல பிரச்சனை, அந்த கட்டத்துல பிரச்சனைன்னா அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. பிகாஸ் கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. பட் இதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபேனை போட்டு நிறுத்துறோம் அப்படின்னா அந்த ஃபேன் சுத்தி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது மாதிரி பக்தி ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும் போது, பக்தி தொண்டுல ஈடுபட்டுட்டோம், ஹரிநாமத்தை ஜபம் பண்றோம், ஹரிகதையை கேட்கிறோம் அப்படிங்கும் போது அந்த ஃபேன் எப்படி சுத்தி நிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதோ அது மாதிரி நம்ம பண்ண கர்ம வினைகள் நம்மளை விட்டு போறதுக்கும் கொஞ்ச நாள் எடுக்கும். பகவான் நினைச்சா உடனே எடுக்கலாம். அப்புறம் நம்ம பாடமே கத்துக்க மாட்டோமே. இந்திரன் பகவானோட தொண்டுலதான் முழுக்க முழுக்க இருக்காரு இல்லையா? ஆனாலுமே இந்திரனோட பிரச்சனை என்னன்னா அப்பப்ப அவருக்கு பிரெயின் கொஞ்சம் வேற மாதிரி ஒர்க் ஆகும். அவர் உடனே விஸ்வாமித்திரர் எனக்கு எதிரியா இருப்பாரோ, இவரு மார்க்கண்டேய ரிஷி எதிரியா இருப்பாரோ, சிவபெருமான் எதிரியா இருப்பாரோன்னு அவரே கற்பனை பண்ணிட்டு இடையில இடையில அவர் வந்துட்டு போவாரு சீனுக்கு. இவங்களை அனுப்புறது, அவங்களை அனுப்புறது, மன்மதன் அனுப்புறது, ரம்பையை அனுப்புறது, ஊர்வசி அனுப்புறது, மேனகை அனுப்புறதுன்னு. ஏன்னா அவர் அந்த நிலையில இருக்கிறதே அவர் மனசு குழப்பத்துல இருக்காரு அப்பப்போ. அப்படின்னா நம்ம சாமானிய மக்களோட நிலையை நினைச்சு பாருங்க. பக்தியில இல்லைன்னா, பக்தி தொண்டுல இருக்கும்போது நம்ம அதுல சில நம்ம பழைய கர்மங்கள் டோக்கனா நமக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு அந்த கர்வமோ இல்ல ஆணவமோ கோவமோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீழ்ச்சி அடைவோம். அப்ப பகவான் தூக்கி விடுவாரு, கண்டிப்பா தூக்கி விடுவாரு. ஏன்னா நம்ம பக்தியில வந்துட்டோம்னாலே நம்மள தூக்கி விட்டுட்டே தான் இருப்பாரு. நம்ம விழுந்து விழுந்து இந்த குழந்தை நடக்க கத்துக்கும் போது தத்தக்கா பித்தக்கா நடக்கும். இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, தூக்கி தூக்கி விடுவாங்க இல்லையா? அப்போ எந்திரின்னு சொல்லுவாங்க சில சமயங்கள்ல. சில சமயங்கள் கை கொடுக்குற நேரத்துல கை கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் பகவானும். நம்மளாலேயே முயற்சி செஞ்சு எழுந்து வர முடியும். நமக்கே தோணும் நம்ம ஏன் இப்படி குழப்பத்துல இருக்கோம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ ஒரு சோதனையில இருக்கும் அப்படின்னு தெரியும் போது நமக்கே இப்ப நான் இன்னும் கொஞ்சம் பக்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளேயே வரும். அதுக்கு பகவான் வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு. இல்ல நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரதிநிதி பக்தரை அனுப்பிச்சு வச்சு நம்மளை ஞாபகப்படுத்த வைப்பாரு. நீங்க ஏன் இதை பண்ணக்கூடாது, இந்த நீங்க நரசிம்ம பிரேயர் சொல்லுங்களேன், வாங்க நம்ம ஒரு யாத்திரை வருது போயிட்டு வரலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க. ஸோ அது நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே வரணும் சாது சங்கத்தை. கிருஷ்ணரே கூட இருந்தாலுமே நம்ம நாஸ்திகனா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கிருஷ்ணர் தலையிட மாட்டாரு. சரி உனக்கு அதுதான் விருப்பம்னா இருந்துக்கோன்றுவாரு. அதனால நம்ம விருப்பத்தை கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். கிருஷ்ணா உனக்கு நான் தொண்டு செய்யணும், ராதாராணி கிருஷ்ணருக்கு நான் தொண்டு செய்யணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன ஹெல்ப் பண்ணுங்க, கைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க பண்றதுக்கு அவங்க ரெடி, நம்ம கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருந்தா சரி. சரி நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்னத்து கிளாஸ். அன்ஷா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துப்யேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். All glories to the assembled devotees. Hare Krishna.